வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, வெத்தலையில் ஒரு கமார்கட்டு மிட்டாய் மாதிரி செய்யலாம். சளி பிடிச்சா குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். வெத்தலையை பிள்ளைங்க சாப்பிடாது, அதனால் இந்த மாதிரி ஒரு மிட்டாய் மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். வெத்தலை இந்த மாதிரி வெத்தலை 5-6 வெத்தலை நான் எடுத்திருக்கேங்க. 5-6 வெத்தலை எடுத்திருக்கேன். எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி, இந்த பாருங்கள் சக்கை வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் 3 அச்சு போட்டு நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெத்தலை கஷாயத்தை அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா இது பண்ண கிண்ட வேண்டியதாங்க. நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கமார்கட்டு மாதிரி வரும், மிட்டாய் மாதிரி. அதை தட்டில் ஊற்றி மிட்டாய் மாதிரி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க, இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க. நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாகு பதம் வந்தோடனே இந்த ஸ்பூனால் எடுத்து ஊற்றிடலாங்க தட்டில். எப்படி சூப்பராக வருது பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு வரணுங்க. நல்லா வந்துட்டு பாருங்க திருக்க. இப்போ நம்ம இந்த தட்டில் ஊற்றி பார்க்கலாங்க. தண்ணியில் இந்த பாருங்க மிட்டாய் மாதிரி வந்துட்டு பாருங்க. மிட்டாய் வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் ஸ்பூனால் எடுத்து ஊற்றிடலாம். வாங்க, இப்போ இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்க. இது காஞ்சோடனே அப்படியே அதுவாகவே படல் படலாக வந்துடுங்க. இப்போ அதுவாகவே எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மிட்டாய் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். டெய்லி ஒன்று கூட போட்டுக்கலாம், குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். சளி இருக்காதுங்க, ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.